ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரீஸோட அடுத்த நட்சத்திரமாக நம்ம மிருக சீரிஸாம் அல்லது தமிழில் மிருக சீரிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். அதை பேசுகிறதுக்கு லாவண்யா வந்திருக்காங்க. எப்போ போல் சாந்தினி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சின்னம் வந்து மான் தலை, அதோட மரம் வந்து கருங்காலி மரம், அதோட அதிதேவதை வந்து தெய்வம் வந்து சந்திரன், அதோட தேவதை வந்து சோமன். சோமன்னாவே வந்துட்டு அமிர்தம்னு ஒரு பெயர் இருக்குது. இப்போ சோமன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த அமிர்தம் இல்லைங்களா. இப்போ இது வந்துட்டு இந்த சோமம்ங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன செடியில் இருக்கிற அமிர்தத்தையும் பேசுகிறாங்க. சின்ன செடியில் சின்ன செடியில் ஒரு மொட்டில் வந்துட்டு அந்த அமிர்தம் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். நெக்டர் அப்படி சொல்லக்கூடியது வந்துட்டு சொல்கிறோம். இப்போது இந்த மற்ற நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேசும்போது பேசின அந்த கடவுள், அதிதேவதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லிட்டுங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்த நட்சத்திரங்கள் பேசும்போது கடவுள், அதிதேவதை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர நேயர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடவுள் மற்றும் தேவதை இப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஒரு மூல ஆற்றல், அப்புறம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல். இதை தான் வந்து கடவுள்னும் தேவதைன்னும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வந்து கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சந்திரன். இதில் தேவதை அம்சமாக வந்து நம்ம சொல்லக்கூடியது சோமன் அல்லது சோமம். சோமம் அப்படிங்கிறது வந்து உயிருக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிற தன்மையில் சொல்லப்படுது. இப்போது சந்திரன் வந்து கடவுள் அப்படின்னா எதனால் வந்து சந்திரன் கடவுள் அப்படின்னு இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சந்திரனுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, பூமி சுற்றுறதுக்கே வந்து காரணமாக இருக்கிறது அதனுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரன். இதனுடைய ஈர்ப்பு விஷயம், இதனுடைய சரியான தூரத்தில் இருந்து இயங்குகிற தன்மையும், நமக்கு சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிற தன்மையும் இல்லாமல் இருந்தால் பூமி அதனுடைய வட்டப்பாதையில் தனக்கு தானே சுற்றிக்கிட்டு தானும் சுற்றி இயங்குகிற தன்மை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் இங்கே உயிர்கள் இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறதுக்கு சந்திரன் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் சந்திரனை வந்து இதுக்கு நம்ம பூமிக்கு அமிர்தம் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் சந்திரனுங்கிறது நீராலான பொருட்கள் அத்தனையும் அல்லது நீர்மத்தன்மை உள்ள பொருட்கள் அத்தனையும் உயிர்களுக்கு இந்த நம்ம வைட்டல் சக்தி அப்படிங்கிறத வழங்கக்கூடிய உயிர் சக்தி அப்படின்றத வழங்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால தான் ஒரு உயிருக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியது நம்ம அருந்தக்கூடிய நீர், சக்தி கொடுக்கக்கூடிய நீர். இதனால தான் வந்து அது அமிர்தம், சந்திரன் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சக்தி. அந்த சந்திரனிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அமிர்தமாக கருதப்படுகிறது. சரிங்களா? நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சாந்தினி, தேங்க்யூ. இப்போ நம்ம மிருகசீரிஷம் அப்படின்னா மான் தலைன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து எப்படி இந்த இது உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்குறக்காக நம்ம சிவபுராணத்தில் ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சண்டை வருது. யார் பெரியவர் பெரியவன்கிற ஒரு ஈகோ சண்டை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இவங்க போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் சொன்னார், சரி இதில் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சிவனை கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஒளிப்பிழம்பாக வரார். என்னோட ஒளிப்பிழம்பில் யார் என்னை முடியவோ இல்லைன்னா அடியவோ கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களே ஜெயித்தவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒளிப்பிழம்பாக போகும்போது விஷ்ணு வந்துட்டு பன்றி ரூபம் எடுத்து அடியை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பூமிக்கு அடியில் போகிறார். பூமிக்கு அடியில் தோண்டி அங்கே போய் பார்க்குறாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியலை. பிரம்மா என்ன பண்ணுறாருனா, நான் முடியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அன்னப்பறவையோட ரூபத்தை எடுத்து அதில் போகிறார். அங்கே போய் பறந்து போகும்போது அவரால் முடியை கண்டுபிடிக்க முடியல. அப்படி முடியை கண்டுபிடிக்க முடியாத போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டு திரும்பி வந்து நான் பார்த்துட்டேன், சிவனோட முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறார்.
இவர் பார்த்துட்டேன்னு சொன்னதுனாலேயே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறார். விஷ்ணு வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறார், நான் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற சிவனுக்கு வந்துட்டு இவர் விஷ்ணு சொன்ன உண்மையில் அவர் குளிர்ச்சி அடைஞ்சிடறார். ஆனால் அதே டைம் இவர் சொன்ன பொய்யில், பிரம்மா சொன்ன பொய்யில் வந்துட்டு அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. கோபம் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அவரை அழிச்சிடணும் அப்படின்னு, எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு வந்து வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, அப்புறம் நமக்கு இந்த உலகத்தோட படைப்பாற்றலே இல்லாமல் போயிடும், அதனால ஒரு சாபம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 5 தலை இருக்கு இல்லைங்களா, 5 தலை முதல்ல பிரம்மா உருவாகும் போது அவருக்கு 5 தலை இருக்குது. 5 தலையில் ஒரு தலையை மட்டும், மேல் நோக்கிய தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டாரு. அதை வெட்டி எடுத்துட்டு அவர் ஒரு சாபமும் கொடுக்குறாரு. இனிமேல் வந்துட்டு இந்த உலகத்தில் உனக்கு பிரம்மாவுக்கு வந்துட்டு யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க, எதுக்கும் கோயில் இருக்காது. அதனாலதான் பிரம்மாவுக்கு கோவிலே கிடையாது. 1-2 கோயில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி கோயில் இருக்கு. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த தலை வந்து வெட்டப்பட்ட தலை இருக்கு இல்லைங்களா, வெட்டப்பட்ட தலை போய் விழுகிற இடம் தான் நம்ம வந்து மிருகசீரிஷ நட்சத்திரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து மிருகசீரிஷம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க கதையாக புராணத்தில் சொல்கிறாங்க. அப்போது ஸோ இந்த மிருகசீரிஷ தலை வெட்டப்பட்டதுக்கு நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு கதை, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாங்க. இப்போ இந்த வெட்டப்பட்ட தலையை வந்து பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, அது எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து தேடுதல் நட்சத்திரம்னே ஒரு பெயர் இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தாவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று வாழ்க்கை ஃபுல்லாக தேடிட்டே இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக சந்திரன் இருந்துட்டா அவங்க சந்தோஷத்தை தேடிட்டே இருப்பாங்க. எது சந்தோஷம், இது சந்தோஷமா, இங்கே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பாங்க, எது சந்தோஷம்ட்டு. இதுக்கும் ஒரு விளக்க கதை இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மான் இருக்கு இல்லைங்களா, கஸ்தூரி மான் வந்து இந்த நட்சத்திரத்தோட சம்மந்தப்படுற ஒரு மிருகம். கஸ்தூரி மானில் இருக்கிற ஒரு அரிய குவாலிட்டி என்னென்னா, அதுகிட்ட இருந்து ஒரு கஸ்தூரி மனம் வரும். அந்த ஒரு அழகிய மனம் வரும்போது அதை வந்து தேடும், எங்கேருந்து வருது இது, அந்த மனம் வந்துட்டு நறுமணமாக வருது, அதோட சோர்ஸை வந்து தேடிட்டே இருக்கு. ஆனால் அதுகிட்ட ஒரு நாளும் அதனால கண்டுபிடிக்க முடியல, தன்னோட வயிற்றுல இருந்து தான் அது வருது அப்படிங்கிறது. அதே போல தான் இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தால் அவங்க சந்தோஷத்தை தேடிட்டே இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, தனக்குள்ளதான் இருக்குங்கிறத வந்து அறிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம்ல லைக் தன்னோட வாழ்நாளில் வந்துட்டு இதை பற்றி தேடி 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 விரக்தி அடைஞ்சு கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, தனக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலேயே இது வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் நட்சத்திரம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய நட்சத்திரமாக மிருகசீரிஷம் பார்க்கப்படுது. இப்போ இதில் நம்ம இன்னொரு இது என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் கோள்கள் இருந்தாவே அவங்க எதையோ ஒன்று தேடிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட சொல்லிட்டு தேடி கண்டுபிடிப்பாங்களா, இல்லை தேடிட்டே இருந்து கடைசியாக ஒரு பக்கம் இந்த ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற தன்மை வரலாம். இப்போ புதன் இருந்துச்சுன்னா அவங்க என்ன படிப்பு படிக்கலாம்னு தேடிட்டே இருக்கலாம். சனி கோள் இருந்ததுன்னா ஒரு வேலை தேடிட்டே இருப்பாங்க. ஸோ ஆரம்ப காலம் ரொம்ப தேடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அவங்க வந்துட்டு அடையிறது, கடைசியில் எண்டப் ஆகிறது வந்துட்டு ஒரு நல்ல சரியான திருப்தி தரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு அடைஞ்சிருவாங்க. ஓகேங்க. ஸோ இது பற்றி இன்னும் மேற்கொண்டு வேறு ஏதாவது பேசுகிறதுக்கு இதில் இருக்குங்களா, மிருகசீரிஷம் பற்றி? இதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம இன்னும் அடுத்த நட்சத்திரமான திருவாதிரைக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உறுதுணையாக இருக்கும். இந்த நட்சத்திரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.